வணக்கம் மக்களே. ஸோ எல்லோரும் இந்த வார் பற்றி தான் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கோம். நான் இப்போ தான் வந்து இன்ஸ்டாவில் வந்து பார்க்குறேன், இவ்வளோ பேர் வந்து கேட்டிருக்கீங்க சிஸ்டர் எல்லாம் சேஃபாக, அண்ணாலாம் சேஃபானு. ஸோ நாங்களும் இங்கே சேஃபாக இருக்கோம், அவங்களும் அங்கே சேஃபாக இருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு அதை சீரியஸாகவே எடுத்துக்கல. நான் ஏதாச்சும் ஜோக் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா எங்கள் பக்கத்து ஏரியாலே வெடிக்குது. பயங்கர சவுண்டாக இருந்து பயந்துட்டோம். போய் கீழெல்லாம் நின்று பார்த்துட்டு ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் மேலே வந்தோம். ஸோ இப்போதைக்கு சேஃப். தெரியல மேபி என்ன நடக்கும்ன்ட்டு. இந்தியாவில் நம்ம சவுத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி வார் பிரச்சனைலாம் என்னன்னே தெரியாது. நானே என் லைஃப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னன்னா வானத்தில் மிசைல்லாம் விட்றீங்க, வீடியோலாம் பார்க்கும்போது பக்கு பக்குன்னு இருக்கு. அங்கங்கே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அபுதாபிக்கு அந்த பக்கம் வெடிக்குது, பஹ்ரைனில் வெடிக்குது, ஒமான் அந்த பக்கம்லாம் வெடிக்குதுன்னாங்க. நானும் உட்காந்துருக்கேன் பால்கனி பக்கத்தில் டம்மு டம்மு டம்முன்னு ஒரு சவுண்ட் அணு கொண்டு போகிற மாதிரி போட்டுன்னு இருக்கானுங்க. டேய் அலங்கார பந்தலிலே எனக்கு அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கு மைண்ட்ல. மட்டும்தான் வந்து வீதியாவே இருக்கு. நான் எங்க அண்ணனுக்கு கூப்பிட்றேன், எங்க அண்ணனுக்கு கூப்பிட்றான், நீ சேஃபா நான் சேஃபான்னு மாத்தி மாத்தி இப்படிதான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு நைட்டு நீ தாண்டிட்ட, ஜெயிச்சிடலாம். 2 பேரும் மாத்தி மாத்தி உங்க சொத்து விவரம் சொல்லுங்க அப்படின்னு விளாண்டுட்டு இருந்தோம். கடன் விவரம் தான் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம இருக்கிறது துபாயில இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. துபாய் கொஞ்சம் ஆனா இங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்றாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் மிசைல் நேராக கீழே வந்து விழுகுது, அடி இங்கேயும் விழுகுது, இங்கேயும் அங்கங்கே விழுந்திருக்கு. பட் அதாவது அங்கேருந்து அந்த டிஃபெண்ட் பண்ணும்போது செதறி விழுகிற ஐட்டம்ஸ் தான் நிறையா விழுகுது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அதனால் ரொம்பவே இப்போ வரைக்கும் எனக்கு நல்லா சேஃபாக தான் ஃபீல் ஆகுது. அவ்வளோ ஒன்றும் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எங்கேயுமே இன்ஜுரிஸே கம்மி தான். ஸோ அந்தளவுக்கு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் டெத்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எல்லா பக்கமும் சேஃபாக இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் பத்திரமா இருங்க எல்லாரும். துபாய்க்கு யாராவது வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அவசரப்பட்டு ஃப்ளைட்ஸ் இருக்காது எப்படியும். ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து எல்லாரும் அப்படியே சேஃபாக இருங்க. அஃபிஷியல் நியூஸ் வெளியே வரும் என்ன நடக்குதுங்கிறது. ஸோ ஃபேக் நியூஸ் தயவுசெய்து பரவாதீங்க. சொல்லும்போது ஈஸியாக இருக்குது, அதை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. நிறைய பேர் பேனிக் ஆவாங்க. ஸோ அதனால் ஃபேக் நியூஸ் பரப்ப வேண்டாம் யாருமே. ஸோ அது ரெக்வெஸ்ட்டு. எல்லோரும் சேஃபாக இருங்க. ஓகே, பை பாய்.